அட்டகாசமான சுவையில் 15 நிமிஷத்தில் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம க்ரீமியான டெக்ஸ்சரில் ரொம்பவே சுவையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்சர் ஜாரில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாயை இது போல் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 பழுத்த தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேங்க. இதையும் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் ஆனீஸ், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்டுக்கு இதை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதா இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே அதில் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கைவிடாமல் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்றப்ப நீங்கள் கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். 250 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து நல்லா இது போல் துருவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் துருவிட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சின்னதாக ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் நல்லா மசாலா கொதி வந்துடுச்சு பாருங்கள். மசாலாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக துருவி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு மாறி வருங்க. தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கொதி வரட்டும். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், பன்னீர் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கிரேவியும் திக்காக இருக்குது. இப்போ இது லேசாக கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அப்போ கிரேவி நல்ல சூப்பரான ஸ்மெல்லோடு இருக்கும். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இது கொதி வந்துச்சுனாலே போதும். இப்போ 1 நிமிஷம் கழித்து பாருங்கள், அட்டகாசமான சுவையில் க்ரீமியான பன்னீர் கிரேவி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். செய்யறதுக்கு 15 நிமிஷம் தாங்க ஆச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.